நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் ஆகணும். அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல அசோக், நான் வேற என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். போப்பா, நீ போய் உன் வேலையை பாரு. பெரியப்பா, அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட். ஆ? நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் போறீங்க, வீட்டில் துர்கா மட்டும் தனியா இருப்பா. ஃபங்க்ஷனுக்கு அவளையும் கூட்டிட்டு போங்களேன் பெரியப்பா. அசோக், துர்காவையா? ஆமாப்பா, எந்த நேரமும் அவ வீட்லயே தான் அடைஞ்சு கிடக்கிறா. நானும் அவளை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல. அவளும் வந்தா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்படியா சின்னையா? நானும் போட்டுமா? ஆ, சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். துர்கா, என்ன? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து சாந்தி வேற லீவ் போட்டுட்டா. வீட்ல யாரும் இல்லைன்னா எப்படிமா வெளியில போயிட்டு வந்து எப்படிமா உடனே சமைக்கிறது? அதனால துர்கா வீட்ல இருந்து சமைக்கட்டும். வேற என்ன விசேஷம் வராமலா போக போகுது? அன்னைக்கு துர்காவை கூட்டிட்டு போலாம். அப்படியா? சரி. கனகா எவ்ளோ நல்ல பொண்ணு. அத்த அத்த, நான் வேணா வீட்ல இருந்து சமைக்கிறேன். துர்காவை கூட்டிட்டு போங்க. ஆ, சத்யா, அத்த, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகல? இல்ல அத்த, இன்னைக்கு லீவு. துர்கா, நீ அவங்க கூட போயிட்டு வா. வீட்ல இருந்து நான் சமைச்சு வைக்கிறேன். ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா, லேண்ட் அளந்து இன்னைக்கு பென்சிங் போடுறோம். மேற்பார்வைக்கு நம்ம வீட்டுல யாராவது வந்தா நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்தக்குற சொன்னா 2 வேலையாயிடும் ஐயா. அதுக்கு தான் நான் அசோக் கிட்ட கேட்டேன். அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்றான். நாங்களும் வேற வெளியில கிளம்பிட்டோம். சைட்டுக்கு யார் அனுப்புறது? சத்யா, மாமா, தேவா எங்க? காலையிலேயே ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. ஈவினிங் தான் வருவாரு போல இருக்கு. சத்யா, மாமா, நம்ம லேண்டுக்கு நீ போயிட்டு வந்துடுறியா? நானா? அவன் சொல்றதும் சரிதான். ஏன்னா நம்ம சார்புல சைட்ல ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். நீ என்னமா சொல்ற? மாமா, நான் சமையல் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே துர்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எதுக்கு அவ ஆசையை கெடுக்கணும்னு பாக்குறேன். அப்படியா? நான் போகல சத்யாக்கா. ஆ? அவங்களே இத்தனை பேர் இருக்காங்க. நான் வேற போனா கார் டயரு பஞ்சர் ஆயிடும். துர்கா, என்ன சொல்ற நீ? அதுவா சின்னையா? அளவுக்கு அதிகமா ஆளுங்கெல்லாம் கார்ல ஏறுனா டயர்ல காத்து பத்தாம போயிரும்ல, அததான் சொன்னேன். நீ என்ன காமெடி பண்றியா? நீ என்ன அவ்வளவு குண்டாவா இருக்க? நீ கார்ல ஏறினதும் டயர்ல காத்து கம்மியாகிறதுக்கு லூசு பொண்ணு. என்னவோ, நான் வீட்ல இருக்கணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க. துர்கா, அம்மா ஆசைப்படுறாங்களா? இல்ல, நான் இருந்தா வாய்க்கு ருசியா சமைச்சு வைப்பேன்ல, அதுக்கு அத்தை வீட்ல என்ன இருக்க சொல்லிருக்காங்க. சத்யாக்கா, நீங்க போயிட்டு வந்துருங்க. ஆமா சத்யா, நீ கிளம்பு. அந்த லேண்டோட பத்திரம் ஜெராக்ஸ் காப்பிய நான் உன்கிட்ட கொடுக்கறேன். கையில வச்சுக்கோ. பக்கத்து இடத்துக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட்டை காட்டு. டேய் அர்ஜுன், அப்பா போயிட்டு அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து கொடு. சரிப்பா. அப்பா இருங்க, நான் ஃபோன் பேச. சரிப்பா. அம்மா,
ஐயோ, இவ எதுக்காக இப்ப வரா? இதோ சாந்தி அக்காவே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, துர்காவை நீங்க கூட்டிட்டு போங்க. கனகாவை வீட்டுல தனியா இருக்க வைக்க எல்லாரும் தலைகீழ தண்ணி குடிக்கிறாங்க. இனி அவளை பாம்ப வேற கொத்த வைக்கணும். அதுக்கு என்ன பாடுபட போறாங்களோ தெரியலையே. ஏண்டி, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தானே லீவ் போட்ட? இப்ப என்ன திடீர்னு வந்து நிக்கிற? இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு போயிடலான்னு வந்துட்டேன். இன்னைக்கு கிளம்புனா உடனே திரும்ப முடியுமான்னு தெரியலம்மா. நாளைக்கு லீவ் போட வேண்டியது வரும். அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். போனா ஒரு 2 நாள் ஆகும். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானே, சரி போயிட்டு வா. ஆனா அதுக்கப்புறமா லீவு கேட்க கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. வரேம்மா. ஓ. பாவம் துர்கா, ராசியே இல்ல. அவளுக்கு ராசி இல்ல. இது வரைக்கும் இவங்கள டார்ச்சர் பண்ண அவ பிளான் பண்ணா. இப்போ இவங்க போட்ட பிளான வச்சே இவங்கள அப்படியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. ஆக எல்லாரையும் ஆட்டி படைக்கிறத நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். இந்த சத்யா, சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனந்த் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். சரியா? சரிங்க. நீ போ. சரி மாமா, நான் வரேன் துர்கா. பெரியப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். சரி. சரி துர்கா, நாங்க கிளம்புறோம். நீ வீட்டை பாத்துக்கோ. நாங்க வந்ததும் சாப்பிடுற மாதிரி சமைச்சு வச்சிரு. இத பாரு, அப்புறம் மழை வர மாதிரி இருக்கு. மாடியில துணியெல்லாம் காய போட்டிருக்கல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சமைக்கிற வேலையை பாரு. நல்ல வேலை அத்தை, ஞாபகப்படுத்தினீங்க. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். லா 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 லா. லா 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 லா. லா லா லா. நா நா நா. இவளை பார்த்தா சாக போறவ மாதிரியா இருக்கு. எல்லாரையும் சாகடிக்க வந்தவ மாதிரி இருக்கா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. இப்பவே நெஞ்சு படபட நடிச்சுக்குது. எல்லாம் மூடி வச்சாச்சுல்ல? டேய், எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? முடியாச்சு மாமா. சனா. வாங்க. மாமா மாமா, எங்க இருங்க இருங்க, இத போட்டுக்கோங்க. ஏய், இப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வந்த? செருப்பு வெளியே கிடந்தா துர்காக்கு சந்தேகம் வராதா? எல்லாரும் போட்டுக்கோங்க. ஐயோ, ரூமுக்குள்ளதானே அடைஞ்சு கிடக்குறோம். இத ஒரு மூட்டையில கட்டி மறைச்சு வைக்க வேண்டியதானே? எதுக்கு? துர்கா கண்ணில் பட்டு தொலைக்கிறதுக்கா? எல்லாரும் கால்ல போட்டுக்கோங்க. ஷோ. அகிலா, வா வா. சரி சரி, வாங்க வாங்க. கதவு மூடுங்க, கதவு மூடுங்க. வாடா வாடா, சீக்கிரமா வந்து ஆன் பண்ணு.
செருப்பு கூட ஒழுங்கா போட தெரியாதா? சாரி பெரியவரே. அன்பன டேய், என்னாச்சுடா? சீக்கிரம் ஆன் பண்ணு. அப்பா லோட் ஆயிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் பொறுங்க. அவளா இருக்குமோ? காவேரி, நீ போய் யாருன்னு பாரு. நானா? ஏய், உன்ன போய் தொலை. சரி. திறக்க இவ்வளவு நேரம் படி. உள்ள வாங்க. வாடா வாடா வாடா, வந்து உட்காரு. வா உட்காருங்க சித்தப்பா. டேய் ஜனா, காரை எங்கடா நிறுத்தின? அண்ணே, பின்னாடி தெருவில் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்திட்டு வந்திருக்கேன். டேய், என்ன ஆச்சுடா? சீக்கிரம் ஆன் பண்ணுப்பா. இந்த கனெக்ட் ஆயிட்டு இருக்குப்பா, 2 மினிட்ஸ் பா. அப்பா வர அங்க பாருங்க, தூக்கம் வர. அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? அந்த கேமரா மாத்து, பெருசு பண்ணு. அவ முகம் இவ்வளவு பக்கத்துல தெரியுது, கண்டுபிடிச்சிட்டாளா? அம்மா, அங்க நான் ஒரு கேமரா வச்சிருக்கேன், அததான் அவ பாக்குறா. டேய், அவ கேமரா பார்த்துட்டான்னு சொல்றியா? ஐயோ இல்ல சித்தப்பா, அது ஒரு பட்டன் கேமரா. அங்க இருக்கிற முகம் பாக்குற கண்ணாடிக்கு பின்னாடி வச்சிருக்கேன். அவ கண்ணாடியில தான் முகத்தை தான் பாக்குறா. நமக்கு கேமராவை பாக்குற மாதிரியே தெரியும். பாருங்க பாருங்க. ஐயே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? வீட்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ நம்மள பார்த்து பழி காட்டுற மாதிரி இருக்கே. சரியில்லையே, கண்டுபிடிச்சிருப்பாளா? என்னண்ணா இவ? ஷோ, கேவலமா இருக்கு. பித்து பிடிச்சிருச்சா இவளுக்கு? கேமரா தான் என்ன போய் முட்டுற? கன்ஃபார்மா கேமரா இருக்கிறது கனகாக்கு தெரிஞ்சிருச்சு. அவ வேலைய ஆரம்பிச்சுட்டா. என்னடி இது கர்மம்? பைத்தியக்காரியாடா இவ? ஏய், இவ என்ன லூசாடா? அவளா லூசு? வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரையும் லூஸ் ஆக்க போறா. அதானே, இவள சொன்னா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பன்ல பேசிட்டோமே. வீணா, உஷாரா இரு. சாரி அத்தை. மூடிக்கிட்டு பார். ஆமா போங்க. அப்பாடா, ஒரு வழியா அவ போயிட்டாடா. டேய், என்னடா அவ மறுபடியும் வந்துட்டா?
கிச்சனுக்கு போறடா, கிச்சனுக்கு போறடா. ஆமா ஆமா ஆமாப்பா. கேமரா ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. கிச்சன் கேமராவை. எங்க போறா இவ? வாசல் பக்கம் தான் போறா. யாராவது வந்திருப்பாங்களா? கதவை யாரா திறந்து விட்டுட்டு வந்தது? ச்சே, யார் பூட்டாம வந்தது? ஐயோ, இவதான் செருப்பெல்லாம் எடுக்க போனால கதவை திறந்து போட்டு வந்துட்டா. என்ன வேணும்? மாமா செருப்பு இல்ல போச்சு. கதவு கூட சாத்தாம போயிட்டாங்க. என்ன அவசரமோ? எப்படியோ அவளே கதவை சாத்திக்கிட்டா. ஏய், கிச்சனுக்கு போறாளான்னு பாருடா. ஐயோ, பாம்பு அவளை கொத்தி அவ உசுரை எடுக்கணும் பார்த்தா எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு நம்ம உசுரை எடுத்துட்டு இருக்கா. சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், கிச்சனுக்கு போறாடா. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. அந்த பாட்டில போய் சீக்கிரம் எடுடி. சித்தப்பா, பாட்டில திறக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த வெள்ளைக்காரன் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஒரு இடத்துல வைக்க சொல்றாரு. இது யார கொத்தணுமோ அவங்க வர்றப்போ இதுக்குள்ள இருக்கிற பாம்பு சீர ஆரம்பிச்சிருமா. இது போடுற சத்தத்துல பாட்டில அவங்களையே திறக்க வச்சிடுமா. பாட்டில பாத்துட்டாடா. அது என்ன பாட்டில் அங்க புதுசா இருக்கு? பாக்குறா பாருங்க. எடு எடு. இது என்ன புது பாட்டிலா இருக்கு? அங்க பாருங்க. ஐயோ, எடு. பரமேஸ்வரி தாயி மகமாயி இளங்காளி அம்மா முத்துமாரி அம்மா திருவேற்காட்டு கருமாரி அம்மா சுடுகாட்டு காளி அம்மா நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. ஜக்கம்மா சொல்றா. ஓம் சக்தி மகமாயி. ஏய், அந்த வாசல் கேமரா ஆன் பண்றா. எவன்டா வந்திருப்பான் பரதேசி? பராசக்தி அங்காள பரமேஸ்வரி தாயி மகமாயி இளங்காளி அம்மா முத்துமாரி அம்மா திருவேற்காட்டு கருமாரி அம்மா சுடுகாட்டு காளி அம்மா ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் குடுகுடுப்புக்கார. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. தாயே, அருள்வாக்கு சொல்ல வந்தியா? ஆமா தாயே. குடுகுடுப்புக்காரன் இந்த நேரத்துல வந்திருக்கான்.
யார் வேணா எப்ப வேணா வருவானுங்க. இது ஆவர கதை இல்ல. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ கதை முடிஞ்சிருந்திருக்கும். ஐயோ, எங்கிருந்தோ அவளை காப்பாத்த ஒரு சக்தி வந்துருச்சுண்ணே. அதுக்கு தான் இந்த ஐடியாவை டிராப் பண்ணிடலாமான்னு கேட்டேன். ஆனா நீங்க யாரும் கேட்கலையே. வினோ, சாரி மாமா. ஆதி பெத்தம்மா தேவியோட அருள் வாக்கு சொல்ல வந்திருக்க. அப்படியா? சொல்லு சொல்லு. சொல்றேன் தாயி, நான் சொல்ல வேண்டியதை சொன்னதும் நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதுக்கு என்ன? நான் குடுக்கறத ஏத்துக்க உன்கிட்ட மடி இருக்கா? ஆயிலுக்கும் சேர்த்து வைக்க புத்தி இல்ல தாயி. இன்னைக்கு என் வயிறு நிரம்ப எனக்கு வேண்டியதை கொடு தாயி. வயிறார சாப்பிடுறதுக்கு போதுமானது தரேன். நீ சொல்லு. தலைக்கு மேல உயிர் ஆபத்து. யம வீட்டை சுத்தி வர்ற நேரம் இது. மொத்த தீய சக்தியும் ஒண்ணு சேர்ந்து உக்கிரமா இருக்குது. யமகண்டம் ஏறி நிக்குதுமா.